ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். அம்மாவுக்கு saree வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். அப்போ ஆகஸ்ட் குட்டி அக்காலாம் எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ அவங்களையும் கூட கூட்டிகிட்டு போயாச்சு. நாங்கள் வர்ற வழியிலே தான் அப்படியே அக்கா வீடும் இருந்தது. ஸோ அப்படியே ஆகஸ்ட் குட்டிக்கு அவளோட காரு பால் எல்லாமே விளையாடுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தோம். இன்னும் ஒரு 5 days எங்கள் வீட்டில் தான் இருப்பா. ஸோ விளையாடுறதுக்கு அவளோட கார்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தோம். அடுத்து நிறைய ஃபங்க்ஷன் கியூவில் இருக்குது. கல்யாண வீடு, பால் காய்ப்பு வீடு, கோவில் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அம்மாவுக்கு வந்து கட்டின சாரியே தான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கட்டின மாதிரி இருக்குது. புதுசாக 2-3 சாரி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னத்துறைக்கு போயிருந்தோம். கடைக்குள்ளே போனது காஸ்ட்லியாக 500 ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல, புடவை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே பார்த்தோன்னா 999க்கு 2 சாரி ஆஃபரில் போயிட்டு இருந்தது. 2-3 சாரி செலக்ட் பண்ணி சொன்னோம். எல்லாம் எடுத்து காமிச்சாங்க. எங்களுக்கு சாரி பிடிச்சிருந்ததுன்னா பார்டர் பெருசாக இருக்குது, பார்டர் குட்டியாக இருந்ததுன்னா சாரி கலர் பிடிக்கல, அப்படியே சாரி கலர் பிடிச்சிருந்ததுன்னா பார்டரே இல்லாம இருக்கு. என்னடா இது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் செட் ஆக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செக்ஷனுக்கு வந்துட்டோம். இந்த கோல்டன் கலர் சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எங்க அம்மாவுக்கும் பிடிச்சிருந்தது. எந்த சாரிலாம் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வீடியோ எண்டில் வீட்டுக்கு போனதும் அன்பாக்ஸ் பண்ணி காமிப்போம், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. குமிச்சு போட்டிருக்காங்க சாரி. அதுக்கு உள்ள இருந்து தேடி கண்டுபிடிச்சி இந்த அன்னப்பறவை மாதிரி ஒரு சாரி இது எடுக்கலாமே, அழகா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அம்மாவுக்கு அந்த காப்பர் கலர் பிடிக்கவே இல்லை. இப்போ ரீசெண்டாக இந்த காப்பர் கலர் தான் ட்ரெண்டியாக போயிட்டு இருக்கு. ரேக்ல இருக்கிற எல்லா சாரிலையுமே அந்த காப்பர் மிக்ஸ்ல தான் வருது. சரின்னு அது எல்லாத்தையுமே விட்டுட்டு அப்படியே காட்டன் சாரி செக்ஷனுக்கு போயிட்டோம். அங்க போய் பார்த்தோம்னா ஒரு கிரே கலர் சாரி அழகா இருந்தது. அதை நாங்க எடுக்கலாம்னு பாக்குறதுக்குள்ள வேற ஒருத்தங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு பிடிக்கல, வேற ஒருத்தங்க செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு எங்களுக்கு ஆச்சோ அந்த சாரி நாங்க பார்த்துட்டு இருந்தோம், எங்களுக்கு வேணுமே அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு இருந்துச்சு. பிடிச்சிட்டியா? வேற இவ்வளோ கொண்டு வந்தீங்களா? மாமாவோட போனா சரி, மாமாட்ட கொடுத்துருவோம். சரி, உனக்கு இப்போ என்ன வேணும்? என்ன வேணும்? மாமாவா வேணும்? சரி வேற பார்க்கலான்னு கடை ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தாங்க. ஆகர்ஸ் நான் வச்சுட்டு சமாளிக்க முடியல. அவளை தூக்கிட்டு அப்படியே இந்த பேங்கிள் செக்ஷனுக்கு வந்துட்டு ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். ரீசெண்டாக இந்த த்ரெட் பேங்கிள் ஒர்க் பண்ணுறதுல வந்து எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிருச்சு. 2-3 பேங்கிள் செட் பண்ணி வச்சிருந்தோம், சூப்பராக இருந்தது. சரி அடுத்து அம்மா எந்த செக்ஷனில் நிற்கிறாங்கன்னு தேடி பிடிச்சி பார்த்தோன்னா ஒரு சாரீ எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச கலர் பார்டர், அப்புறமா சாரீ கலரும் அழகாக கோல்டன் கலரில் சூப்பராக இருந்தது. ஆனாலும் அதை வச்சு யோசிக்கிட்டே இருந்தாங்க, எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து ஃபுல் மெரூன் கலர்லையும் ஒரு சாரீ பார்த்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்தது. சரி நீங்கள் இன்னும் பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட்னாவும் நானும் லிஃப்ட்டில் விளையாட போயிட்டோம். லிஃப்ட்டில் ஏறிட்டு மாடியிலேருந்து ஸ்டெப்ஸில் நடந்து வந்துட்டு இருந்தோம். துணி கடையிலையும் இப்போ முட்டாய் கடைலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டு ஆகஸ்ட்னா எனக்கு ஒரு சாக்லேட் வேணும்னு கேட்டால் சரி நான் அவளுக்கு ஒரு சாக்லேட்டை வாங்கி கொடுத்துட்டு சமத்து பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். கடையில் அங்கங்கே மிரர்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு மிரர் பார்க்கையும் பாப்பா அப்படியே நின்று அப்படியே அவள் அழகாக ரசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க. கையில் இருக்கிற சாக்லேட்டை கண்ணாடியில் வேலை ஒரு நேரம் பார்த்துக்கிட்டாங்க, எப்படி இருக்குது சாக்லேட் நம்ம கையில் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அம்மா அடுத்து என்ன எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அழகாக அந்த பிஸ்தா க்ரீன் அப்புறம் மெரூன் பார்டர் ஒரு சாரீ கையில் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. இதுவும் நல்லதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஒரு கமெண்ட்ரியை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் நாங்கள் கடையை சுற்றி பார்க்க போயிட்டோம். அதுக்குள்ளே அம்மா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ க்ரீன் வித் மெரூன் சூப்பராக இருந்தது சாரீ. ஆனால் அந்த சாரியோட த்ரெட் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே மேலே மேலே வந்துட்டே இருந்த மாதிரி இருந்தது. ஒரு 2 வாஷில் வந்து ரொம்ப ஃபேட் ஆயிருமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தோம். காஸ்ட்லியான சாரினாலும் இப்போ வந்து நம்ப முடியல, விலை குறைஞ்ச சாரீ கூட ரொம்ப லைஃப் வருது, காஸ்ட்லியான சாரீ கூட 2 வாஷில் ரொம்ப மட்டமாக போயிடுது. நாங்கள் எங்கள் பொம்மை செக்ஷனுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு டால் பேக்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். மூக்கு இருக்கு, கண் இருக்கு, வேண்டாமா? அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸாக சாரீ வச்சுருந்தாங்க. ஆகஸ்ட்னாவுக்கு இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அவளுக்கு திறந்து மூடுற மாதிரியான பாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இது அழகாக இருந்தது, நல்லா பெரிய பாக்ஸாக இருந்தது. அதுக்குள்ளே நல்லா ஃபேன்சி சாரியாக பார்ட்டி வியர் லுக்கில் ப்ளவுஸு பெல்ட் எல்லாமே செட்டாக சூப்பராக இருந்தது. இதுலேயே நிறைய கலர்ஸும் இருந்தது, எல்லாமே சூப்பராக இருந்தது. நான் அம்மாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் சும்மா விண்டோ ஷாப்பிங் மட்டும் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம். சாரீ எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு ப்ளவுஸ் செக்ஷனுக்கு வந்துட்டோம். மேட்சிங் சாரீ எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அம்மா. சரி அதுக்கு மேட்சா பிளவுஸ் ஏதாவது அமைதான்னு பார்க்கலான்னு பார்த்தோம்னா இங்கே ரெடிமேட் பிளவுஸ் நிறையா வச்சுருந்தாங்க. அம்மா சைஸுக்கு வந்துட்டு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஒரு சைடு நாங்களே எடுத்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேக்கில் உள்ள பிளவுஸ் எல்லாத்தையும் நாங்களாவே எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். வாங்கிட்டு வந்தது எல்லாமே பில்லு போட்டு ஃபைனலாக இதோட ஷாப்பிங்கை நிறைவு பண்ணியாச்சு. வெளியில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃப்ளைட் பொம்மை வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. சரி அது முன்னாடி போயிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வரலான்னு நானும் ஆகஸ்ட்னாவும் குடுகுடுன்னு ஓடி போய் செல்ஃபி எடுத்தோம். அப்புறமா
எனக்கு கிராஃப்ட் ஒர்க்குக்கு ஒரு ஆர்டர் வந்திருந்தது. அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஷாப் பண்ணலான்னு சொல்லிட்டு வேலவன் ஹைப்பர் போயிட்டோம். காமிக்காதீங்கம்மா, அவ வேணும்னு கேட்கா. ஆகர்ஸ்னா காணும். சிரி சிரி அழகா சிரி. இந்த ஒளிஞ்சுக்கோ, உள்ள போய் நில்லு, அம்மா தேடட்டும். காணும். எங்க போயிட்டா? இங்கேயும் வேகமாக ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த ஷாப்பிங்கோட டீட்டெயில் விலாக் வந்து நான் என்னோட கிராஃப்ட் சேனல் சுஜய் கிராஃப்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு கிராஃப்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்னோட சுஜய் கிராஃப்ட் சேனலில் ஃபாலோ பண்ணி வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். கடைக்கடையாக ஏறி இறங்கி ஷாப்பிங் பண்ணி எல்லாருக்குமே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருக்கு. மசாலா பூரி வாங்கி சாப்பிட்லான்னு இங்கே காருக்குள்ளேயே வாங்கி வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆகஸ்னா குட்டி எப்படி க்யூட்டாக அவளுக்கும் ஒரு பிளேட்டில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா பாருங்க. அந்த பொரி எல்லாமே கொஞ்சம் கீழே கொட்டிட்டா, அதனால் அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டே நைஸாக எடுத்து திருப்பி அந்த பிளேட்டில் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. சூப்பராக சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்போவே ஒரு 10 o'clock கிட்ட ஆயிடுச்சு. போன உடனே பேக்கெல்லாம் எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாச்சு. எங்கள் அப்பா வந்து நாங்கள் என்னெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. ஸோ எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ஒன்று ஒன்றா எடுத்து காமிச்சு இதோட ரேட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி அது வழக்கமாகவே கேட்குறது உண்டு. எங்கள் அப்பாவை என்ன ரேட்டுன்னு கெஸ் பண்ண சொல்லி கேட்டுட்ருப்போம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஃபஸ்ட்டு சாரீ பேக் தான் ஓப்பன் பண்ணி ஒரு சாரியாக எடுத்து என்ன ரேட்டுன்னு கெஸ் பண்ண சொல்லி விளையாண்டுட்டு இருந்தோம். நீங்களும் முடிஞ்சால் கரெக்டான ரேட்டை கெஸ் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு ரெடிமேட் ப்ளவுஸ். இதான் ஃபஸ்ட் டைமாக எங்கள் அம்மாவுக்கு வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கியிருக்கோம். இது வந்துட்டு 42 சைஸில் இருந்தது. இந்த டிசைன் வந்து வேற ஒரு சின்ன சைஸில் தான் கிடச்சிது. இதில் பெரிய சைஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கை ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சு இந்த 42 சைஸை தேடி கண்டுபிடிச்சோம். 500 கரெக்ட் ஆன்சர். ஓரளவு நெருங்கிட்டீங்க. 470 ரூபா. 3000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. நாங்கள் கரெக்டாக 2200 ரூபா சம்திங் தான் வாங்கியிருக்கோம். அது குலுக்கல் முறையில். அது இன்றைக்கி சரியான கூட்டம். ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு எல்லோரும் வந்துட்டாங்களான்னு தெரியல. நாங்கள் போன அன்னைக்கு திங்கக்கிழமை தான். ஆனால் அன்னைக்கும் சண்டே மாதிரி அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. 10,000 ரூபாய்க்கா? 10,000 ரூபாய்க்கு வாங்கினா ஆல் வேர்ல்டு டூரா? வேர்ல்டு டூரு. 3000க்கு வாங்கினா லோக்கல். இந்த ஜாலை எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கப்பா. தொட்டு பார்த்தா கண்டுபிடிச்சிருவீங்களா? 600 ரூபாயா? எல்லா உருப்படிக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் போட்டால் முடிஞ்சுது. எல்லாரும் யாரோ டெய்லி ஒருத்தர் ஃப்ளைட்டில் கூட்டிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்த சாரீ வந்து சில பல காரணங்களால் ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. அது இதை விட இன்னும் ஃபன்னாக இருக்கும். அப்போ வந்து எங்கள் ஃபர்ஸ்ட் அக்காலாம் வந்திருந்தாங்க. அவங்க 3 குட்டீஸ். அவங்களெல்லாம் வச்சு எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஷாப்பிங் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். நாங்கள் எடுத்த சாரியில் எந்த சாரீ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து எங்கள் அம்மாவுக்காக வாங்கின சாரீ தான். நான் சும்மா ஒரு ட்ரையல் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற மெரூன் கலர் ப்ளவுஸ் போட்டு லைட்டாக மேலாப்பில் வியர் பண்ணி பார்த்துருந்தேன். ஆனால் அழகாகவே இருந்தது. எதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங், ஸ்டே கனெக்டட்.